நான் ஒரு காலிஸ்தனிக்ஸ் காம்படிஷனுக்காக ட்ரெயின் ஆயிட்டு இருக்கேன். அதுல இது டே 2. இன்னைக்கு 6:40க்குலாம் எந்திரிச்சு டேவை அற்புதமா ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிரஷிங்கோட. ரொம்ப நேரா ஷூவை காணும் தேடி இருந்தா கோலாரா கொடியில காய போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே ஒரு 30 மினிட்ஸ்க்கு zone 2 ரன்னிங் which is 110 to 130 BPM ஹார்ட் ரேட் குள்ள மெயின்டைன் ஆற மாதிரி. இந்த நாய் என்ன பாவமா பாக்குதா இல்ல கோவமா பாக்குதான்னு நாய் மொழி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் நீங்க சொல்றத வச்சுதான் நாளைக்கு இதை கிராஸ் பண்ணி போனாமா வேணாமான்னு நான் யோசிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பங்கமான பிரெட் ஆம்லெட், இந்த ஒரு ஸ்லைஸ் சீஸ்ல 6 கிராம் புரோட்டீன் இருக்கும். அண்ட் டின்னருக்கு இப்பயே ஹை புரோட்டீன் ஓவர் நைட் ஓட் மீல செஞ்சு ஓரமா ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். அண்ட் பை தி வே உங்களுக்கு ஒரு சின்ன டிப், உங்களுக்கு பால் சாப்பிட்டு நல்ல டைஜஸ்ட் ஆகிற பழக்கம் இருக்குன்னா நீங்க வே புரோட்டீன் கான்சென்ட்ரேட்டே ட்ரை பண்ணலாம். பிகாஸ் அது உங்களுக்கு பிரைஸ் கொஞ்சம் கம்மியா வரும். அவதாரோட பெர்ஃபார்மன்ஸ் வே 25 கிராம்ல இருந்து 27 கிராம் புரோட்டீனுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. இது நியூ வெர்ஷன். லஞ்சுக்கு காரம் காதுக்குள்ள போயிட்டு கிச்சடிக்கா பண்ற அளவுக்கு ஒரு நண்டு குழம்பு. அப்படியே சாயங்காலம் நம்ம அன்பு சகோதரரோட சாத்துக்குடி ஜூஸை போட்டு ட்ரைனிங்க்கு கிளம்பியாச்சு. நான் ட்ரெயின் பண்ற இடத்துல எல்லாத்துக்கும் கூந்தல் காது கீழே வரைக்கும் வளர்ந்துருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஏர் டிப்ஸுக்கு அங்கங்க அலையதை விட்டு இவங்க கூட 6 நாள் இருந்தாலே இவங்க யூஸ் பண்ற ஆதிவாசி ஆயிலன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு ஹேண்ட்ஸ்டாண்ட் நிக்கிறப்ப ரிஸ்ட் பெயின் அவ்வளவா தெரியல. ஐ கெஸ் அம்மிகள் ஒர்க் அவுட் அற்புதமா வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மசில போடுறப்ப இந்த 10 கேஜி தரமா போச்சு. ஆனா இந்த 12.5 இருக்கு, அது தவறான இடத்துக்கு போயிடுச்சு. இது கூட புல் அப் 45 கேஜி, டிப்ஸ் 45 கேஜி, ஸ்குவாட் 80 கேஜி எல்லாத்தையும் 3 செட் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கே 11:30 ஆயிடுச்சு. அதனால நான் உங்களை நாளைக்கு சந்தி